கடலை பருப்புல பொதுவா பார்த்தீங்க அப்படின்னாலே, நல்ல கொழுப்பு தான் இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு வந்து இதில இருக்கிறனால, இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, புரத சத்து வந்து இதில அதிகமா இருக்குது. நார் சத்தும் அதிகமா இருக்கு. நார் சத்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலே, நமக்கு வந்து செரிமானம் வந்து ஈஸியா நமக்கு நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உடலுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால, நமக்கு நல்ல ஆற்றல வந்து நமக்கு குடுக்குது. நம்ம வந்து இந்த துவையல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பூண்டும், வரமிளகாயும் சேர்த்துருக்கிறனால, பூண்டுலயும், வரமிளகாயிலயும் ஆன்டி ஆக்ஸிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம உடம்ப வந்து திடமா வச்சுக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, கஞ்சி கூட இந்த துவையல எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. இப்ப கடலைப்பருப்பு துவையலோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்லயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வர்ற வீடியோல ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு முறையோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.